இரக்கம் எனும் செல்வம். கஞ்சன் ஒருவன் காலம் முடியவே மேலுலகம் சென்றான். அவனை நரகத்தில் தள்ள உத்தரவிட்டார் யமதர்மர். நரகத்தில் தள்ளப்பட்ட அவன் கொடுமை தாழாமல் யாராவது என்னை தூக்கிவிடுங்கள் என கதறினான். நரகத்தின் மேலிருந்த பாலத்தின் வழியாக சென்ற முனிவர் ஒருவர் அவனை தூக்கிவிட உத்தேசித்து, அவன் தான தர்மத்தின் ஏதேனும் செய்திருக்கிறானா என்று கேட்டார். வெகு நேரம் யோசித்தவன், ஒரு நாள் ரொம்ப பசியெடுக்கவே மிக குறைந்த விலைக்கு கேட்டு வாழைப்பழம் ஒன்று வாங்கினேன். அந்த பழம் பாதிக்கு மேல் அழுகலாக இருந்ததால் அதை தின்ன தயங்கி ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுவிட்டேன். அதுதான் நான் செய்த ஒரே தர்மம் என்றான். அதை கேட்ட முனிவர் இறக்கப்பட்டு ஒரு மந்திரத்தை சொன்னார். உடனே கஞ்சன் கையில் எங்கிருந்தோ ஒரு அழுகல் வாழைப்பழம் வந்து விழுந்தது. நீளமாக வளரத் தொடங்கிய அதை பிடித்து கொண்டு நரகத்திலிருந்து மேலேறி வா என்று கூறினார் முனிவர். ஏற ஏற பழம் வழுக்கினாலும் மிகவும் சிரமப்பட்டு ஏறினான் கஞ்சன். திடீரென்று தன் எடை அதிகரிப்பதாக உணர்ந்தான். குறிப்பாக கால்களில்தான் அந்த பாரம் என்று உணர்ந்த அவன் என்னவென்று பார்க்க, அவனது ஒவ்வொரு காலையும் இருவர் என 4 பேர் பிடித்து கொண்டு அவன் உதவியால் மேலே வந்து கொண்டிருந்தனர். கஞ்சனுக்கு கடும் கோபம் வந்தது. நான் எத்தனை கஷ்டப்பட்டு வாழைப்பழம் தர்மம் செய்தேன், அதை பலனிலா பங்கு கேட்கிறீர்கள். மரியாதையாக காலை விடுங்கள். வார்த்தையை முடிப்பதற்குள் சற்றென வழுக்கி நரகத்தின் உள்ளேயே விழுந்தான் கஞ்சன். அழுகல் வாழைப்பழம் உடனே மறைந்து போயிற்று. அழுகல் பழத்துக்கே என் தர்மம். நான் கஷ்டப்பட்டேன் என்று அகங்காரமாக பேசுகிறாயே. ஐயோ பாவம். நரகத்தில் இருந்து 4 பேராவது நம்மோடு சேர்ந்து மேலே வரட்டும் என்கிற இரக்கமும் உன்னிடம் இல்லையே. உன் மனதில் அகங்காரம் இல்லாமல் அந்த கருணையை நினைத்திருந்தால் பிடிமானம் கெட்டிப்பட்டிருக்கும். நீயும் மேலே வந்திருப்பாய். உன் காலை பிடித்தவர்கள் நல்லவனை அடையாளம் கண்டு அவனது காலை பிடிக்காமல் கஞ்சமான உன்னை பிடித்ததால் அவர்களும் கீழே விழ வேண்டியதாகிவிட்டது. இனி நீ மேலே வருவது இயலாத விஷயம் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் முனிவர். நன்றி.